பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய். அநேகர் கேட்குறீங்க, ஒவ்வொரு நாளும் இன்னொரு தருணங்கிறீங்களே. ஆமாங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிறது பெரிய பாக்கியம். எத்தனை பேர் நேற்று ராத்திரி இருந்தவங்க இன்றைக்கி எத்தனை ஊரில் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா? நமக்கு தெரியாது. நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. போன வாரம் இப்படி தான் ஒரு கணவரி, அவர் நல்ல பேடு வாசிக்கிறவர், ராத்திரி ஒரு ப்ரோக்ராம் வாசிச்சுட்டு வீட்டுக்கு போய் 10 மணிக்கு படுத்துட்டார். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கலை. நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை காண்பது தேவனுடைய கிருபை, அதை மறக்கவே கூடாது. அதனால தான் காலை எந்திரிச்ச உடனே இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லித்தான் எந்திரிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். நாம் அடிக்கடி பாடுறோம், வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ வைத்தீரே ஸ்தோத்திரங்கிறோம். பலவித நன்மைகள் செய்து பலவானாய் மாற்றினீரே ஸ்தோத்திரங்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் போகிறோம், திரும்பி வர்றது என்ன நிச்சயம்? ஆண்டவர் தான் கூட இருந்து நான் உன்னோடு இருப்பேன், போகுமிடமெல்லாம் உன்னை காப்பேன்னு வாக்கு பண்ணவர் யாக்கோபுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கு அதை நிறைவேற்றி வருகிறார். இந்த தருணத்தில் முந்தா நாள் ஒரு அம்மையார் என்னிடத்தில் நெடுநேரம் பேசி கொண்டிருந்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஐயா எல்லாமே தடைபட்டது போல, இனிமே என் வாழ்க்கையில் எது நடக்குமான்னு கூட கேள்விக்குறி இருக்குது. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். ஏன்னா புருஷனை இழந்துட்டான், 2 பிள்ளை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் என்னை ஆசீர்வதிப்பாரா? எனக்கு சந்தோஷம் வருமா? சமாதானம் வருமா? ஆண்டவரை நம்பணுங்கிறீங்களே, நம்பும்போது அவர் நமக்கு என்ன செய்வார் என்று கேட்டீங்க. அவர் என்ன செய்வார், என்ன செய்கிறவர், என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொண்டால் போதும். அவர் யாரா? உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து கையில் தேடி எடுத்து ஒரு வசனத்தை திருப்புங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? ஹல்லேலூயா. காலையில் ஸ்தோத்திரம் கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம் தியானம். காலையில் ஸ்தோத்திரம் கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம். எங்கள் மல்லவன் இயேசுவை பாடும், எங்கள் மல்லவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் 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 ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம்.
வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து, என்னை சிலகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம், என்னை சிலகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் 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 ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் ஞானம். பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, பலவித நன்மைகள் செய்து, என்னை பலவானாக்கி ஸ்தோத்திரம், என்னை பலவானாக்கி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் 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 ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் ஞானம், தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். நல்ல கவனிங்க. வாழ்நாளில் ஒன்று கூட்டி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் யாரா? வேதம் சொல்லுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படியே நல்ல கவனிங்க. வாழ்நாளை கூட்டி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வாழ வைக்கிறவர் மட்டுமல்ல, பலவித நன்மைகள் செய்கிறவர் மட்டுமல்ல, வேடனின் கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, சுகமாய் மூடி காக்கிறவர். அதை விட ஒருபடி மேலா சொன்னார், கர்த்தராகிய நான். உயர்ந்த விருட்சத்தை, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும். இது அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. ஒரு மனுஷன் செய்யும் போது நான் என்னை யார் என்ன பண்ணிடுவான், கர்த்தர் நினச்சா நிச்சயமாக சொல்லுவேன், அவர் நீதி செய்தே தீருவார். அவர் உயர்ந்த நிலையில் இருக்கலாம், ஒருத்தன் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கட்டாயம் அந்த உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துவார். அதே சமயத்தில் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தவும் முடியும். அது மட்டுமல்ல, நான் கர்த்தர் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணவும் முடியும். பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். மறந்துடாதீங்க. பட்டு போன நிலையில் இருந்த சாராள் நமக்கு தெரிஞ்ச ஆளு, ரொம்ப பழகுன ஆளு. யாரு? சாராள். ஏன்னா கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள். அவளே சொல்றா, இனிமே என் வாழ்க்கையில் இன்பம் உண்டோ? ஆபிரகாமை பிள்ளைக்கு சாராள் பால் கொடுப்பான்னு எவன் சொல்லுவான்னா? அப்படிப்பட்ட நிலையில் இருந்த சாராளுக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பார். எல்லாம் ஒன்றுமே இல்லை, மலடின்னு பெயர் பெற்ற அன்னாளுக்கு 5 பிள்ளைகளை பெற்றாளாம். நான் சொல்லலை, 1 சாமுவேல் 2:5 சொல்லுகிறது,
மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். ஏன்னா அவர் யாரா? அதை 1 சாமுவேல் 2:5 வாசிக்கும் போது அன்னாள் பாடுகிறாள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்தார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாளாம். ஒரு காலத்துல மலாடி மலடி மலடின்னு சொல்லப்பட்ட அதே அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைகள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அதிக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானாள். அதோட கொல்லுகிறவரும் கர்த்தர் நல்ல கவனிங்க. மோசையை கூட சில நேரத்தில் ஒரு சமயத்தில் கொல்ல பார்த்தார். ஏன்னா எனக்கு நாயக்கல்ல என்னை விட்டுருன்னா சிப்போரால் தான் அவனுடைய ஒரு வகையில் சொல்லப்போனால் அவனை காப்பாற்றினாள். பிள்ளையினுடைய நுனித்தோல் அறுத்து என்ன செஞ்சா? கர்த்தருடைய சமூகத்தில் காலை போட்டு இவன் ரத்த சம்பந்தமான புருஷன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்யலை? அவனை தொடலை. கர்த்தர் யாரு? கொல்லுகிறவர் மட்டுமல்ல, உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்யவும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். மறந்துடாதீங்க. ஏன்னா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை மும்மா, ஆகாதது ஒன்றும் இல்லையே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை மும்மா, ஆகாதது ஒன்றும் இல்லையே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானாரே. ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொந்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னானே, குஷ்டரோகி சொந்தமானானே. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கவனிங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான இருந்த யோபு ஒரே நிமிஷத்தில் சத்துரு கேட்டான். ஆண்டவர் அனுமதிச்சார். எதுக்கு? சத்துரு வந்து கேட்டான், ஐயா எங்கேருந்து வர்றேன்னு ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னா, பூமி எங்கே சுற்றி திரிந்து அதன் எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்து உலாவி வருகிறேன்னா. அப்போ அவர் கேட்டார், வர்ற வழியில் எங்கள் ஆளை பார்த்தியா? எங்கள் ஆள் யார் தெரியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல பூமியில் ஒருத்தனுமே கிடையாதுன்னார். அவன் சொன்னா, நல்லா சொன்னீங்க, அதெல்லாம் சரிதான், நீங்கள் அவனுக்கு சுற்றி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொன்னால் எப்படி? கொஞ்சம் எடுத்து பாருங்க. மனுஷனுடைய நிலைமை எப்போவுமே நிறைவு வரும்போது நல்லா தான் இருப்பான், குறைவு வரும்போது எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஆண்டவர் சில நேரத்தில், அதனால தான் நமக்கு சில நேரத்தில் குறைவு வரும்போதும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ளணும்? ஐயா, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால்
நம்முடைய குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிச்சயமா என்ன செய்வார்? மகிமையிலே நிறைவாக்குவார். அதை மறந்துடக்கூடாது. குறைவில்லாத மனிதனே கிடையாதுங்க. நாம பாடுறோம், எத்தனை பாடுகளை பாடுறோம். என்ன பாடுறோம்? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழீரே, வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழீரே, பாதையில் பொழிந்தீரே, எல்லா வாதையும் நீக்கி அழுந்தீரே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே. ஆண்டவர் குறைவில்லாம காத்து வர்றது. சில நேரத்தில் குறைவுகள் வருதுன்னா நிச்சயமா அவர் கைவிட மாட்டார். என்ன காரணம் நமக்கு தெரியாது. யோபுக்கு ஒரே நிமிஷத்தில் எல்லாம் போனது. ஏன்னா யோபு நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, சிலர்லாம் உட்காந்து தியானம் கூட பண்ணியிருப்பீங்க. ஒரே நிமிஷத்தில் அவனுக்கு இருந்த அத்தனையும் போயிடுச்சு. ஆனால் அவன் தாழ்த்தப்பட்டு போனான். சொல்லப்போனான், வேலைக்காரன் அற்பமாக நினைக்க, மனைவி இன்னும் சாகலையான்னு கேட்க, நண்பர்களெல்லாம் வார்த்தையினால் நொறுக்க, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அதே யோபுவை ஒரு நிமிஷத்தில் உயர்த்தினார். அதை மறந்துடாதீங்க. 42ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க அப்படியே இருந்துட போறதில்ல. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை ஒன்றும் இல்லாத நிலையில சோர்ந்து போயிருப்பீங்க. இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குமா அப்படின்னு கூட சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க. ஒன்றுமில்லாத நிலையில உதவுவாரற்று ஒருவர் இல்லாமல் இருக்கிற உங்களையும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஏன்னா நான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன்னா அதைத்தான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப மற்றவங்கள நான் சொல்றதை விட 2 வயசில் கண்ணு போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு உட்கார்ந்துருந்தேன். இந்த வேதத்தை என்னைக்கு கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சனோ கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், அநேகருக்கு ஆறுதலாய் வைத்திருக்கார். எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சியில் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. சிலர்லாம் கேட்குறீங்க, ஐயா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமாங்கிறீங்க. இதே இதில் நான் ரோட்டில் நின்று என்ன சொல்லுவீங்க, இவர்கிட்ட போய் என்ன பேச, இவர்கிட்ட போய் என்ன தான் பேச போகிறோம் அப்படிம்பிங்க. இதே கண்ணு மனுஷன் ஒரு ரோட்டில் பார்க்கும்போது நிப்பாட்டி பேசுகிற கூட சிலர் விரும்ப மாட்டோம். ஆனால் அதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷனை எந்த நிலையில் இருந்தாலும் அவனை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரி சகலத்தையும் ஆளுகிறவர், சத்துவமும் வல்லமையும் உம்மிடத்தில் உண்டு, எவரை மேன்மைப்படுத்துவார். கழுதையை தேடி போன சகுல ராஜாவாக உயர்த்தினார். அவன் தேடி போனது எதுதான்?
1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து வீட்டில் படித்து பாருங்கள். கீசின் கழுதை காணாமல் போச்சு. இந்த கீசின் கழுதை காணாமல் போனதற்கு, கீஸ் என்றால் என்ன அர்த்தம்னா தலை வணங்குகிறவன் என்ற அர்த்தம். இந்த கீசின் கழுதை காணாமல் போச்சு. இதை தேடி போனவன் தான் யாரு? சவுல். அவ்வளவுக்கு அவன் யாரு? அவனே சொல்லாம இருக்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்தின் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வான். அப்படி நினைக்கப்பட்ட சகுலத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார். ஏன்னா ஒன்றை தெரிஞ்சுங்க, அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. யாரையும் உயர்த்த முடியும். அதனால தான் இங்கே எசேக்கியேல் அன்னைக்கே எழுதிட்டு போயிட்டான், கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தவும் முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தவும் முடியும். பட்டு போச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லைங்கிற இடத்துல தழைக்க பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லை, வெளியே இருக்கிற விருட்சங்களெல்லாம் பார்த்து இது உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவாங்க. இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்ல. ஒரு சமயத்தில் நான் நாகர்கோயிலில் சகாய மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மையார், பெயர் சொல்லக்கூடாது, வயதான தாயார், ரொம்ப சுகவீனத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு பால் ஊற்றுனா அந்த கன்னத்து வழியாக வடிஞ்சு கீழே வந்துடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை கரண்டியில் நினச்சி ஊற்றுவாங்க. ஐசி வார்டில் இருந்தாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பாலை நினச்சி அப்படி ஊற்றுவாங்க, வடிஞ்சு பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். அப்போ நான் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு நர்ஸு சொன்னாங்க, இவங்களுக்கா ஜெபம் பண்ண போகிறீங்க? இவங்களுக்கா ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆமாம், இனிமேல் இவங்க எந்திரிச்சு எவ்வளோ போட்டு செலவழிக்கிறாங்க, நாங்களே பார்க்குறோம், இவ்வளோ செலவழிச்சு என்ன பிரயோஜனம், அவங்க இனிமேல் எந்திரிக்க போகிறாங்களா? நான் சொன்னேன், அம்மா அவங்க நம்பிக்கை தெய்வத்து மேலே இருக்குது, நிச்சயமாக பாரு, அவங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதம் சொல்லியிருக்கு, நடக்கும். இல்லை பிரதர், நான் சொல்கிறேன், இவ்வளவு முடிச்சு வயசாகி போனவங்க இனிமேல் எந்திரிக்க போகிறாங்களே, இவ்வளோ ஓட்டு பணத்தை தனியாக இறக்கிறாங்களே. நான் சொன்னேன், இதை குறித்து நீ நர்ஸாக இருக்கிறவ பேசவே கூடாது. ஏன்னா வர்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் மருத்துவச்சி, முடிஞ்சு போகும் சொல்கிறதுக்கு மருத்துவச்சி இருக்கிறாள், அதற்கு இல்லை. அதனால் இந்த வார்த்தையை விட்டுட்டு சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, எந்த இடத்துல ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அதே இடத்துல உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன், இவளே பார்த்து இந்த வார்த்தையின் மூலம் இவள் கர்த்தர் பெரியவர் என்பதை உணரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. வேணா வாங்க காட்டுறேன். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த முடியும், பட்டு போயிருக்கிறத தழைக்கப்பட முடியும், வெளியில் இருக்கிறவங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட வைக்க முடியும். ஏன்னா சொன்னது யாரு? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றி. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கை இப்படியே இருந்துட போகிறதில்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் கூனி குறுகி நிற்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்புண்டு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஒரு பையனை பார்த்து காதில் விரலை வச்சு சொன்னார், எப்பத்தா என்று சொன்னார். உடனே அவன் நோய் தீர்ந்து காதும் கேட்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா பேசவும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு சிறு பெண்ணை பார்த்து சொன்னார், தளித்தாகுமீன் அப்படின்னார். சிறு பெண்ணை எழுந்திருந்தார், மரித்து போய் கிடந்தவ எந்திரிச்சா. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. என் மகளே, உன் வேதனை நீங்கி சுகமானு ஒரு பெண்ணுக்கு சொன்னார். 12 வருஷம் அவள் பட்ட துன்பம் ஒரு நிமிஷத்தில் மாறி போச்சு. தொலைக்காட்சியில் பார்க்குற உங்களுக்கும் சொல்லுவேன், விசுவாசிக்கிறீங்களா? பட்டு போன நிலையில் இருக்கா? மருத்துவர்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா, இனிமே இந்த நோய் சுகமாகாது, இனிமே உங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது, மருந்து மாத்திரையோடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஆனந்தப்படுறீங்க, ஆறுதல் அடைகிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு
தேவனுடைய கிருபை தான். ஏன்னா 5000 ரூபா செலவழிக்கணும். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். எங்கள் ஊழியத்தை வந்து பாருங்கள். என்னைக்காவது டைம் கிடச்சா எதோ எந்த இடத்துக்கெல்லாமோ போகிறீங்களே, ஒரு நாள் இதை வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்கள் அந்த ஆலயத்தில் காணிக்கை எண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஓடுற கரண்ட் பில்லு கூட வராது. ஆனால் அதன் மத்தியிலும் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, இந்த குறைவுள்ள மக்களுக்கு ஆலயம் வைத்திருக்கிறோம். இதில் எத்தனையோ இன்னும் கட்டுமான பணி உண்டு. திருநெல்வேலியெல்லாம் ஒரே ரூமில் 10 பேர் தங்கியிருக்காங்க. இன்னொரு ரூம் கூட கட்ட முடியல. மதுரையில் பெண்களை வச்சுருந்த இடத்துல ஓடு கூட உடஞ்சி போய் கிடக்கு. அதையும் சரி பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசலமாய் அல்ல. இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதன் வழியாக ஜிபே, ஃபோன்பே வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. அதுக்கு தக்க உங்களுக்கு நம்பர்கள் உண்டு. உங்களுக்கு அதற்கான வழிகளை சொல்வேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த இடத்திலிருந்து மனம் சோர்ந்து இருக்கிறார்களோ, யார் யார் மனதில் சொல்ல முடியாமல் பாரத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்ய உம்மால் கூடும் சுவாமி. அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நம்பிக்கையா ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க. கர்த்தராகிய நான் உயர்ந்து பெருமையோட நான் தாங்கிறவனை தாழ்த்தவும் முடியும், தாழ்ந்து ஒன்றுக்கு உதவாக கிடக்கிறவனை உயர்த்தி வைக்கவும் முடியும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிறவனை ஆசீர்வதிக்கவும் முடியும். விட்டு போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்க முடியும். ஐயா, வெளியினருக்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அன்பின் தெய்வமே, யார் யார் மனதில் பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டேடும். திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே வாய்விட்டு சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினாலே மருந்து மாத்திரைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்களாய் எழுந்திருக்க முடியாத படுக்கையில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கேன்சர் கட்டி, இன்னும் கேன்சர் போன்ற வியாதிகள்னால, சொல்ல முடியாத மூல நோயினால் அவதிப்படுகிற, இருதயத்தில் பலவீனத்தினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவருடைய வியாதிகளும் மாறட்டும், மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019.
தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.